குர்ஆன்ல சொல்றான், நபியே சூரியன் உச்சி சாய்ந்ததிலிருந்து இருள் சூழும் வரை நீங்கள் தொழுகையை கடைபிடிப்பீர்களாக. அதே நேரத்தில் அல்லாஹ் சொல்றான், ஃபஜர் தொழுகையும் நிறைவேற்றுவீர்களாக, ஃபஜர் தொழுகை சான்றளிக்கக்கூடியதாக இருக்கு அப்படின்னு சொல்லி காமிக்கிறான் அல்லாஹ். பொதுவா பாத்தீங்கன்னா நம்ம பூமியை சார்ந்த படைப்புகள், பூமிக்கு மேல 2 லேயர் வெப்பம் காற்று, பூமிக்கு கீழே 2 லேயர் மித வெப்பம் தண்ணி. அல்லாஹ்வுடைய அருட்கொடை காற்று அந்த வெப்பத்தை சுமந்து மண்ணில் செடிமெண்ட் ஆகி அதுக்கப்புறம் தண்ணியை பெனிட்ரேட் பண்ணி அதுக்கப்புறம் நீரை ஆவியாக்கி மீண்டும் அந்த காற்று மேலே போகணும். அதனால தான் ஃபஜருடைய தொழுகை சான்று கூறுவதா இருக்கு. மற்ற 4 வக்து இந்த வெப்பத்தை மையமாக கொண்டு சுழற்சி செய்யணும். இதே மாதிரி தான் வெளியிலையும் நடக்குது, நம்ம உடம்புக்குள்ளேயும் நடக்குது. அதை மட்டும் சொல்லல அல்லாஹ், வமா சாஹிபுக்கும் பிமஜ்னூன், உங்கள் தோழர் பைத்தியக்காரர் அல்ல அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். அதே நேரத்தில் தெளிவாக அடிவானத்தில் அவர் ஜிப்ரீலை கண்டார், மறைவான விஷயத்தை சொல்லுவதில் அவர் உலோபித்தனம் செய்பவர் அல்லன்னு சொல்லி அல்லாஹ் தெளிவாக எத்தி வைக்கிறான். அதனால பெருமானார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு வழிகாமிச்ச 5 வக்து தொழுகை நம்மை முழுமையாக முறைப்படுத்தக்கூடிய வக்து. இன்ஷா அல்லாஹ் அதை முழுமையாக ஃபாலோ பண்ணி நம்ம இம்மையிலையும் மறுமையிலையும் சிறப்போம் இன்ஷா.